ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற டிஷ் வந்து சிக்கன் பிரியாணி. இப்போ அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன், பிக் ஆனியன்னு. அப்புறம் வந்து 2 டொமேட்டோஸ், 2 தக்காளி, கொஞ்சம் புதினா, அப்புறம் வந்து ஒரு 6 to 7 க்ரீன் சில்லிஸ், அப்புறம் வந்து சினமன், பட்டை, அப்புறம் கொஞ்சம் இந்த மசாலா, அந்த பிரியாணி இலை. அப்புறம் ஐ ஹவ் டேக்கன் ரைஸ் 4 cups. இதில் வந்து நான் 4 cups எடுத்திருக்கேன் ரைஸு, பாஸ்மதி ரைஸ். அப்புறம் சிக்கன். அப்புறம் வந்து இந்த இது வந்து அரைக்கக்கூடியது, எது அரைக்கிறது இதெல்லாம் இஞ்சி, அப்புறம் வந்து பூண்டு, புதினா கொஞ்சோண்டு, தேங்காய், க்ளோவ், கிராம்பு, ஏலக்காய், காடமம், அப்புறம் ஜீரகம், cumin சீட்ஸ், அப்புறம் 2 க்ரீன் சில்லி வந்து அரைக்கிறதுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு ஸ்கூப், ஒரு சின்ன இது, நான் இந்த கரண்டியில் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு கரண்டி தயிர். அப்புறம் வந்து லெமன் வந்து நம்ம ஃபைனலாக வந்து ரைஸில் ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த சில்லி பவுடர் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். நான் இதில் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு கரண்டி கொஞ்சம் தயிர், கொஞ்சம் நல்லா புளிச்ச தயிரை இதில் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை நம்ம பிரியாணியில் போடும்போது அந்த மசாலாவோட நல்லாயிருக்கும். இல்லாட்டி இந்த சிக்கன்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் இல்லையா பிரியாணியில். ஸோ நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to do this. இந்த மாதிரி இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தயிர், கொஞ்சம் சால்ட், இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். இப்போ இந்த சிக்கனை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த 8 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சோண்டு தேங்காய், புதினா, இந்த 8 இன்க்ரீடியன்ஸும் நல்லா நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் புட்டிங் இன் பிளெண்டர். இப்போ இந்த அரைச்ச விழுது, அந்த பேஸ்ட், நான் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதை இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் சட்டியில். நான் வந்து இன்க்ரீடியன்ஸில் வந்து I forgot to tell about this bay leaf, பிரிஞ்சி இலை, அதையும் நீங்கள் ஆட் பண்ணணும் தாளிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அதை தாளிக்கலாம். ஜஸ்ட் கேப்டன் கொஞ்சம் பே லீஃப், அப்புறம் இந்த பட்டை அதெல்லாம் போட்டுட்டு, அப்புறம் பச்சை மிளகா அதையும் போடணும். போட்டு நல்லா வதக்கணும். நான் வந்து இப்போ ஆயில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிரியாணி இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா you can add ghee to it. Add the onion. இப்போ நல்லா வதக்கணும், நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். வெங்காயம் வந்து எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும். அதனால் வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் டு ஆட் அதர் இன்க்ரீடியன்ஸ் லைக் டொமேட்டோஸ் அண்ட் மின்ட் லீஃப் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஸோ வெங்காயம் போட்டோன்னா யூ ஹேவ் டு ஆட் தி சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இது 5 minutes ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து யூ ஹேவ் டு ஆட் த coriander leaf. இந்த coriander leaf, mint leaf ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கணும்.
இது ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா you have to add the tomatoes. இப்போ இந்த மின்ட் லீஃப் இப்போ ஆட் பண்ணிட்டா இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு அதெல்லாம், அதை வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணணும். கொஞ்சம் இந்த பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், இப்போ இது நல்லா வதங்கணுங்க. இது வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா மூடி போட்டு நல்லா வதங்கணும். இந்த இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இப்போ வந்து ஒரு 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிருச்சு. அந்த இஞ்சி பூண்டு மசாலா, அந்த அரைச்ச மசாலா நம்ம போடும்போது நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த தக்காளியை ஆட் பண்ணோம். போட்டு திருப்பி ஒரு 5 minutes மூடிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம், தக்காளி வதங்கினதுக்கப்புறம் you have to add the chicken. again 5 minutes ஆயிடுச்சு. அப்புறம் தக்காளி போட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணோம். சிக்கனை வந்து நீங்கள் இப்போ தனித்தனியாக ஆட் பண்ணோம். இப்போ இது நல்லா வதக்கிடணும் நீங்கள். இப்போ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு யூ ஹேவ் டு ஆட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்து கசூரி மேத்தி வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் அதை ஆட் பண்ணால் அது ரொம்ப தனியாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு, இந்த கசூரி மேத்தி ஆட் பண்ணால். அதனால் நீங்கள் ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் கசூரி மேத்தி இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடணும். இப்போ இந்த சிக்கனை போட்டுட்டு திருப்பியும் நம்ம கவர் பண்ணி ஹேவ் டு இந்த சிக்கன் வந்து ஒரு 10 to 15 minutes நல்லா அது கொஞ்சம் வேகணும். கவர் பண்ணிடணும். இப்போ இது வந்து கவர் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா குக் ஆகணும். இப்போ இது போட்டுட்டு இப்போ வந்து இந்த தயிரையும் இதில் ஆட் பண்ணணும். நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இந்த சிக்கன் போடும்போது இந்த தயிரையும் நம்ம ஆட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு இது மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு நல்லா ஏதாவது வெயிட்டான பாத்திரத்தை இதில் வச்சுருங்க. ஏன்னா அந்த சைடில் எதுவும் போகாமல், ஸோ தட் சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்து போயிடும். அதுக்காக ஏதாவது வெயிட்டான இது வந்து இது மேலே வச்சிடணும். நான் இதை வைக்கிறேன். வெயிட்டாக இருக்கும், நல்லா சீக்கிரமாக சிக்கன் வெந்து போயிடும். இப்போ இது 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னா, எல்லாமே அந்த சிக்கன்லேருந்தே வந்திருக்கு தண்ணி. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இது சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கணும். நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ரைஸில் வந்து நான் 4 cups எடுத்திருக்கேன். இதை வந்து நான் சோக் பண்ணி வச்சேன் ஒரு 15 minutes. அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம சிக்கன்லேயே வந்து இங்கே நிறைய கிரேவி இருக்குது இல்லையா, நிறையா மசாலா இருக்கிற வாசி நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணோம்.
ஸோ இப்போ இதில் வந்து நான் 4 cups எடுத்துருக்கவாசி இப்போ ஐம் கோயிங் டு டேக் only 6 cups ஆஃப் வாட்டர். நான் 8 cups ஊற்ற போகிறதில்ல. ஐம் கோயிங் டு ஆட் only 6 cups ஆஃப் வாட்டர். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ரைஸ் குக்கரில் பண்ணுறேன். அதனால் ஃபர்ஸ்ட் கிரேவி கொஞ்சோண்டு சிக்கன் கிரேவி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படியே ரைஸ் விடுவோம். திருப்பியும் இதை இந்த கிரேவி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ள. அப்புறம் ரைஸ் திருப்பி ஆட் பண்ணோம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம் ரைஸில். அப்புறம் மட்டுமா இந்த கிரேவி வந்து அடியில் இருக்கும் இல்லையா அந்த கடாயில். ஸோ அதுலேயே வந்து நம்ம இதில் வந்து நான் 6 cups வாட்டர் எடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்போ கொதிக்கணும். நல்லா பாயில் ஆனோன்னா நீங்கள் அதை எடுத்து அப்படியே இதில் ஊற்றிடணும். இதில் ஊற்றி நீங்கள் ரைஸ் குக்கரில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இதே ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறவங்க அந்த சேம் ப்ரொசீஜர். நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். அதே நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரியே நீங்கள் பண்ண வேண்டியதுதான். அதே ப்ரொசீஜர் தான். அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்து ஊற்றிடணும். இதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சால்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு ½ லெமன் வந்து அதில் ஸ்குவீஸ் பண்ணிவிடுங்க. லெமன் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கணும். குக்கர் வச்சிடுறேன். இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை இந்த ரைஸ் குக்கரில் நம்ம வச்சிட்டோம். இப்போ இது உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்தீங்க இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பார்க்கலாம். இப்போ இந்த பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாசமே பயங்கர மனமாக இருக்குது. இப்போ தெரியும் இந்த இவ்வளோ தனியாக சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் இவ்வளோ உதிரியாக நல்லா இருக்குது. ரைஸ் நல்லா தனித்தனியாக இருக்குது. ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ இந்த சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அது நல்லா ரைஸ் பாருங்கள் நல்லா ஊறின வாசி நல்லா தனித்தனியாக இருக்குது ரைஸ்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.